தனுசு ராசிக்கு இன்று சந்திரன் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். வயதில் அதிகம் உள்ளவர்கள், நீண்ட நாள் ஆரோக்கியத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருப்பவர்களுக்கு சில ஆயுள் பற்றிய குழப்பங்களாக சில பயங்கள் தோன்றலாம். கண்டிப்பாக குருவை நீங்க நினைத்து வழிபாடு செய்துவிட்டு இன்றைய வேலைகளை செய்யலாம். குருவை நினைத்து கொண்டு மனதை தைரியமாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படிங்கிறத நீங்க நம்பலாம். தொழில் ரீதியிலான அற்புதமான வளர்ச்சிகள், பணியில் ஏற்றம், இதெல்லாமே ஒரு நல்ல சிறப்பான நிலை. ஆனால் தெரிந்தே ரிஸ்க் இல்லாமல் இருப்பது, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருப்பது, புதிய முடிவுகளில் புதிய பழக்கங்களில் சற்று கவனமாக இருப்பது தனுசு ராசிக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். உங்களுடைய அதிர்ஷ்டத்தினால் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை அடையக்கூடிய நல்ல காலகட்டமாக இருப்பதனால் உங்களுடைய எனர்ஜி குடும்ப வாழ்வில் சலசலப்பு, சண்டை, ஆர்குமெண்ட்ஸ் இதில் இல்லாமல் உங்களுடைய வேலைகளில் உங்களோட ஃபோக்கஸ் இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். இன்று 6ஆம் வீட்டு சந்திரன் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் காட்டுவது, குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்துவிட்டு இன்றைய வேலைகளை தொடங்குவது நல்ல பலன் கொடுக்கும். பணியில் நல்ல ஏற்றம், பணிச்சுமை கூட அதிகமாக இருக்கும். பொறுமையாக இருப்பது உங்களுக்கு பணிக்கும் சிறப்பாக இருக்கும். ரிலேஷன்ஷிப் வகையிலும் உதவியாக இருக்கும். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். குழந்தைகளோடு சில அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு மதியம் 2:41 பிறகு 5ஆம் வீட்டில் அமரக்கூடிய சந்திரன் குழந்தைகளோடு சில போராட்டமான நிலையாக இருக்கலாம். இல்ல குழந்தைகளுக்கான சில அலைச்சல்கள், சிரமங்களை மேற்கொள்ளக்கூடிய நிலையாக இது காட்டுகிறது. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பொறுமையாக நீங்க அணுகக்கூடிய நிலையை மட்டும் நீங்க மனதில் உறுதியாக நம்ப வேண்டும். பதட்டப்படாமல் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். பெருமாளை நினைத்து நீங்க மனதார பெருமாள் வழிபாடு செய்து கொண்டு எல்லா விஷயங்களையும் அணுகுவது மிகுந்த நன்மை. குழந்தைகளோடு போராட்டம் இருந்தால் அவங்களை நீங்க கோபப்படாமல் பொறுமையாக அணுகுவது சுலபமாக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலையை காட்டும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு இன்று மதியம் 2:40 பிறகு 4ஆம் வீட்டில் இணையக்கூடிய சந்திரன், சுக்கிரன், குரு கிரகம். கண்டிப்பாக அலைச்சல்கள் ஏற்படலாம். ஏன்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். தாயாரோடு வாக்குவாதம் ஏற்படலாம். சில திடீர் விரயங்களாக சில நிலைகள் சிலருக்கு ஏற்படலாம். எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்து சூழலுக்கு ஏற்றாற் போல விஷயங்களை கையாள்வது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 18ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 திங்கட்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.